பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் ஆசையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஏன் ஒவ்வொரு மாதமுமே மாதவ ராசி பலன்களை எல்லாம் சோழி பிரசனம் மூலம் சொல்லி வந்தாலும் கூட ஏனோ புரியாத புரிபடாத புதிராகத்தான் இருக்கின்றன. நற்பலன் விளையும் என்று சொன்னால் நற்பலன் விளைவது தாமதமாகின்றது. அது மனதுல பார்த்தா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நிலவுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் என்னுடைய குருநாதனுக்கு காட்டிய வழிதான் கர்ணன் கர்ணபலன், புருஷ கர்ணபலன். இது வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே அமைந்துகிறது. இந்த கர்ண புருஷனை பொறுத்த வரைக்கும் சங்கராந்தி புருஷன் சொல்லுவாங்க. இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மலை சார்ந்த பகுதியில ஆதி காலத்துல இதை பயன்படுத்தினார்கள். இந்த சங்கராந்தி புருஷனுடைய நிலைப்பாடு, அவனுடைய வடிவம், அவன் அணிந்திருக்கின்ற ஆடைகள், இவற்றிலிருந்து அந்த வருடத்தை கணித்து சொல்லிவிடுவார். மிக துல்லியமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு புதிய முயற்சி மட்டுமல்ல, ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் செய்தது தானே, அதை இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய பக்தி கிளிட்ஸர் சொல்லலாம் இருக்க, அது குறிப்பா சோழி பிரசன்னத்தின் மூலம். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபம், அதாவது கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் நாம் மறந்து விடலாம், மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் மறந்து விடலாம். நம்முடைய மனதுக்கு முன் நிற்கக்கூடியவர் யாருன்னா சங்கராந்தி புருஷன் தான். இந்த சங்கராந்தி புருஷன் எவ்வாறு இருக்கின்றான், எந்த வடிவத்தில் இருக்கின்றான், எந்த ஆடை அடைகின்றான், எந்த ஆயுதங்களை கையில் வைத்திருக்கின்றான், அவனுடைய உணர்வு பூர்வமான முகம் இத்தகையது என்பதை வைத்தே இந்த ஜோதிடம் நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சங்கராந்தி புருஷ கர்ணபலன் 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எவ்வாறு இருக்கிறது இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். ரிஷபத்துல பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி. ரிஷபத்தை பொறுத்த மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, இந்த சங்கராந்தி புருஷன், அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2026 சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்துல, சிகப்பு நிற உடையில, வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து, சிறு செண்பகப்பூ மாலை அணிந்து, கட்கம் என்னும் ஒரு ஆயுதத்தினை கையில் ஏந்தி, துந்துபி என்னும் வாத்தியத்தை ஏந்தி கொண்டு, உடன் தாமிர பாத்திரத்தை கையிலே பிடித்துக் கொண்டு, 3 முகங்களும் குரோத உணர்வுடனும் அனுஷ நட்சத்திரத்தில விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடங்குகின்றார். இவ்வாறு தொடங்குகின்ற அந்த நிகழ்வு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் திருமண தடைகள் நீங்கும். கடந்த ஆண்டு திருமணம், அந்த திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும், அந்த திருமண தடைகளும் பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெற தொடங்கும். அதே நேரத்துல சற்றும் எதிர்மறையான பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. எதிர்மறையான பலன்கள் நடக்க இருப்பதால கொஞ்சம் கவனமா ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது யோசித்து நிதானமாக எடுத்து வைப்பீர்களானால் எதிர்மறை நிகழ்வுகளை எல்லாம் நேர்மறையாக மாற்றுகின்ற வல்லமை, நல்ல தசாபுக்தியும் இறையருளும் அமையுமானால் நல்ல முறையில் அமைந்துவிடும். அதே நேரத்தில் சற்று கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலமும் இந்த 2026. எதுலெல்லாம் கவனமா இருக்கணும், தொழில, வாழ்க்கையில, பேசுகின்ற வார்த்தையில சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே யோகக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு அற்புதமான யோக பலன்களை தரப்போகின்றார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமா இருந்தாலும் ராகுவுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே சனிதானே. அந்த சனி பகவானும் அற்புதமான யோக பலனை தரப்போகின்றார். சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் உண்டு. இழந்த சொத்துக்களை மீட்டு பெறுகின்ற ஒரு நல்ல நிலையும் இந்த காலகத்திலே ரிஷபராசி பெறுவார்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகம், அந்த யோகத்துக்கு பேர் தான் சுக்கிர யோகம். அந்த சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோக பலன்களை 2026 இந்த சங்கராந்தி புருஷன் தர இருக்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் கைகூடும். அதாவது பாத்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகையாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நன்மையை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அவர் அமைத்து தருவார். அதே நேரம் பார்த்தோம்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை கூட கிரகங்கள் கெட்டு போனாலும் கூட கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு நிலைக்கு ஏற்ப என்னும் சங்கராந்தி புருஷர் அற்புதமான யோக பலன்களை தரப்போகின்றார். மதில் மேல் பூனையாக வாழ்க்கையில் தட்டு தடுமாறி நிலை மாறி தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலனை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சங்கராந்தி புருஷன் அமைத்து தருகின்றார். யாருக்கு?
ரிஷபராசிக்கு அரசியல், ஆன்மீக, பொது வாழ்க்கை இது இருப்பவர்கள் சற்று கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும். இந்த 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக, நற்பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அதே நேரம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, தொழில்களை நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா தொழில் முன்னேற்றம் அடைவதோடு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அந்த தொழில. உதாரணமா சொல்ல போனீங்கன்னா ஒரு தொழில் விஷயமா வெளியூருக்கு போறீங்க, கடுமையாக போராடுகின்றீர்கள், ஒரு இழுபறி நிலை மாறி அந்த முடிவு இறுதியில் வெற்றியில உங்க கையில் வசமாகின்ற ஒரு சூழ்நிலை அமையும். அது மட்டும் கிடையாதுங்க, முடியாத காரியங்கள் முடிவடையும். வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, அற்புதமான ஒரு நேரமும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியும், பழைய வண்டியை மாற்றி புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் சங்கராந்தி புருஷன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, பொதுவா வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஒரு யோகமான நேரம் என்றுதான் இந்த 2026 சொல்வேன். பெண்களுக்கு தனலாபம் உண்டு, குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதோடு ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் அமையும். ஒரு அருமையான காலகட்டம் 2026 ரிஷபராசி. அதைத்தான் சங்கராந்தி புருஷனுடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்துகின்றது. சற்று கவனமாக, நிதானமாக, பொறுப்பாக நம்முடைய அடியை எடுத்து வைப்போமானால் வெற்றியை எளிதில் கைப்பற்றக்கூடிய ஒரு நல்ல நிலையைத்தான் காட்டுகின்றது. 2026ல ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுடைய வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருகின்றது.